ஹாய் guys, வெல்கம் டு தமிழ் கோட் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சர்வர் கிளாஸில் ஆஃப்டர் த சர்வர் க்ரியேஷனுக்கு அப்புறம் கெட்டு போஸ்ட் மெத்தடை எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு லாகின் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி LMSஆக இருக்கட்டும், ஓகேவா. ஸோ இதில் லாகின் லாக் அவுட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், எந்த ஒரு வெப்சைட் பண்ணாலும் உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர் இருக்கும். தென் அது டேட்டா பேஸில் உங்களோட நீங்கள் லாகின் பண்ண சொல்ல இல்லை சைன் அப் பண்ண சொல்ல உங்கள் டேட்டா பேஸை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. தென் லாகின் பண்ண சொல்ல அதை ரிட்ரைவ் பண்ணி அந்த பாஸ்வேர்ட் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி அத்தன்டிஃபிகேஷன் ப்ராசஸை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பேசிக் சர்வர் கிளாஸ் வித் MongoDB இன்டெகிரேஷன், ஓகேவா, டேட்டா பேஸ் இன்டெகிரேஷன். இதுக்கு நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ கிரியேட் அ ஃபோல்டர் கால்டு SER VER server MDB நமது MongoDB. okay, so right click that one, open with VS Code. so once open பண்ணிட்டீங்கன்னா full screen terminal. ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் ஃபைல் தான் இல்லையா. SER VER server.js சர்வர் ஃபைல் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட npm init, ஓகே. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்தாலும் அந்த கமெண்ட்ஸில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஃபைலில் போட்டு வச்சுருப்பேன் cmd, ஓகே. கமெண்ட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் npm init, ஓகேவா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நோட் பேக்கேஜ் மேனேஜரை இனிஷியலைஸ் பண்ணேன். ஸோ npm init. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சில டேட்டா கேட்கும். இதை நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் இது சொல்லியிருந்தேன் இல்லையா. சிம்பிளாக இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும் இல்லையா. இந்த இடத்துக்கிட்ட எந்த ஒரு டிபெண்டன்சியுமே இருக்காது. நமக்கு தேவையான டிபெண்டன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு npm இன்ஸ்டால், நீங்கள் ஃபுல்லாகவும் கொடுக்கலாம், ஐன்னு கொடுக்கலாம். npm இன்ஸ்டால் express express அண்ட் nodemon. ஸோ நோடுமான் எதுக்காகன்னும் போது ரியாக்ட் மாதிரி லைவாக ரியாக்ட் ஆகணும் நமக்கு, அதுக்காக, ஓகேவா. தென் இது இல்லாமல் ஒன்று என்னென்ன பேக்கேஜ் ப்ரோ தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கார்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், ஓகே. அப்படி இல்லை மாங்கோஸ் ஆர் MySQL வாட் எவர் யூ விஷ், ஓகே. ஸோ நீங்கள் MongoDB யூஸ் பண்ணுறீங்கன்னா MongoDB, MySQL யூஸ் பண்ணுறீங்கன்னா MySQL, ஓகேவா. MySQLல சீக்வலைஸ் ORM யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சீக்வலைஸ் ORM, ஓகே. நம்ம MongoDB யூஸ் பண்ணுறதால இது ரெண்டும் தேவையில்லை, ஓகே. தென் பாடி பார்சர். இந்த பாடி பார்சர்னா என்ன அப்படின்னு பார்க்க சொல்ல ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு டேட்டாவை நீங்கள் சர்வருக்கு அனுப்புறீங்கன்னா எந்த ஃபார்மெட்டில் அனுப்புவீங்க? இட் இஸ் இந்த ஃபார்மெட் ஆஃப் JSON, ரைட், ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். ஸோ ஒரு சர்வர் டு சர்வர் கம்யூனிகேஷன் போது அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா JSON-ஆக தான் இருக்கும், ஓகேவா. அதையும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மெட்லாம் என்ன பண்ண முடியும், ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வர் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம JSON-ஐ சென்ட் பண்ண சொல்ல திரும்பியும் JSON-ஐ ரிசீவ் பண்ணும் போது அந்த JSON நம்மளால் என்ன பண்ண முடியாது, டேரெக்டாக ரீட் பண்ண முடியாது, ஓகேவா. பிகாஸ் இட் இஸ் இன் அ ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஸோ அதை நமக்கு ஆப்ஜெக்டாக ரிட்ரைவ் பண்ணணும். ஒரு வாட்டியும் நான் கெட்டு போஸ்ட்டு புட்டு டெலீட் பண்ண சொல்ல எனக்கு வந்திருக்க டேட்டாவை JSON.parse அப்படின்னு நான் கொடுக்காம எனக்கு பாடியில் எந்த டேட்டா வந்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணிவிடுவேன், வந்திருக்க JSON ஆப்ஜெக்டாக மாற்றிடுவேன், ஓகேவா. அதுக்காக தான் இந்த டிபெண்டன்சி பாடி பார்சர், ஓகேவா. தென் இப்போதைக்கு எக்ஸ்பிரஸ் நோடுமான் கார்ஸ். இந்த கார்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸ் சைட் ரெக்வஸ்ட் ஃபோர்ஜரி, அதை தடுக்கிறதுக்காக, ஓகேவா. இப்போ நான் எபிலிட்டி கோடிங் அப்படின்ற ஒரு கிளைண்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு சர்வர் வச்சுருக்கேன் எபிலிட்டி கோடிங்க்கு. ஸோ எபிலிட்டி கோடிங்லேருந்து ரெக்வஸ்ட் வந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும் அந்த சர்வர். வேறு ஏதாவது சர்வர்லேருந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 5000 லோக்கல் ஹோஸ்ட் 6000 யாராச்சும் ஒரு ஆள் உட்காந்து எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தா திரும்பி இந்தாப்பா என் டேட்டா பேஸில் இவ்வளோ யூசர்ஸ் வச்சுருக்கேன், ஸோ இவ்வளோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கேன், இதெல்லாத்தையும் நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுமா சர்வர்? டெஃபினெட்லி நாட், ரைட். ஸோ அதுக்காக இந்த பர்டிகுலர் சர்வர்லேருந்து, அதாவது இந்த பர்டிகுலர் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து எனக்கு வந்தால் மட்டும், இந்த டொமைன்லேருந்து வந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், அலோவ் பண்ணுன்றதுக்காக தான் இந்த கார்ஸ் இருக்குது, ஓகேவா. இதையும் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. ஒன்ஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்போ அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டை பேக் எண்ட் அட்டாச் பண்ண சொல்ல அந்த கார்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ஓகேவா. தென் ஸோ இதுதான் தேவையான பேக்கேஜ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு நேற்று இதை தேவைப்படும். தென் இது கார்ஸ்ன்றது கிராஸ் சைட் ஃபோர்ஜரி ரெக்வஸ்ட்டை தடுக்கிறதுக்காக, ஓகேவா. தென் மாங்கோஸ்ன்றது ஒரு MongoDB-யை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது, ஓகே. அது க்ளவுடாக இருந்தாலும் சரி MongoDB-யாக இருந்தாலும் சரி, ஓகே. தென் ஸோ பாடி பார்சர் எதுக்காகனா
நம்ம ஒரு சர்வர்லேருந்தோ இல்லை ஒரு கிளைண்ட்ல இருந்தோ எந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் அது எப்படி இந்த ஃபார்மேட்டில் போகும்னா ஜேசன் ஃபார்மேட்டில் தான் போகும். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்க டேட்டாவை ஜேசன் ஃபார்மேட்லேருந்து ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். ஒரு வாட்டியும் நான் கன்வெர்ட் பண்ணாமல் இப்போ நான் 1000 கெட்டு 1000 போஸ்ட் 1000 புட்டு 1000 டெலிட் ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹியூஜ் சர்வர்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாட்டியும் நான் அதை யூஸ் பண்ணாமல் பாடி பாசர் மூலயமா பாடியிலே எனக்கு எந்த டேட்டா வந்தாலும் ஓகேவா, எனக்கு எங்கே சென்ட் பண்ணணும்? ஸோ ஏபி கன்செப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ போஸ்ட்டில் செகண்ட் பேராமீட்டரில் ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் எந்த யூஆர்எலுக்கு எந்த சர்வருக்கு நீங்கள் டேட்டா போகணும், செகண்ட் பேராமீட்டரில் என்ன டேட்டா போகணும்னு கொடுத்துருப்பீங்க, அது பாடியில் வரும். அப்போ பாடியில் வர டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணிவிடு, ஜேசனாக இருந்தால் எனக்கு ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதுக்காக இந்த பேக்கேஜ் சிம்பிள். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பேக்கேஜ் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட டிபெண்டன்சி அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டில் இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சா? ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னும் போது தட்ஸ் இட். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா யூ நீட் டு கிரியேட் அ சர்வர். ஓகேவா? ஃபஸ்ட்டு சர்வர் க்ரியேட் பண்ணிடலாம். ஒரு சர்வரை க்ரியேட் பண்ணி ஒரு லோக்கல் ஹோஸ்ட் 5000 ரன் பண்ணி தென் இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் 5000 அப்படின்னும் போது எனக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு காமிக்கணும். ஓகேவா? அதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்காக இருக்கும். ஒரு சர்வர் க்ரியேட் பண்ண நமக்கு என்ன வேணும், எக்ஸ்பிரஸ்.js வேணும், நோடுமான் வேணும், ஆல்ரெடி இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட நான் நோடுமான்லாம் வச்சு க்ரியேட் பண்ணதால் இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நோடுமான். ஸோ நார்மலாக நோடு ஜேஎஸ்ன்னு கொடுத்தா நோடு ஸ்பேஸ் சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுத்தா அது ஒரு வாட்டி ரன் ஆகும். அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணால் அது ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்றதுக்காக நோடுமான்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து என்பிஎம் ஸ்டார்ட். ஓகேவா? இப்போ ரியாக்ட் மாதிரி என்ன ஆகும், ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்ம அப்டேட் பண்ணால் சர்வர். ஓகேவா? தென் எப்படி நம்ம HTML லைவ் சர்வர் யூஸ் பண்ணுவோம், ரியாக்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ரியாக்ஷன், அதனால தான் அது பேரே ரியாக்ட். ஓகேவா? தென் இப்போ அதே மாதிரி இங்கே நோடுமான். இப்போ கமாண்டில் ஓகேவா, நம்ம 1 செகண்ட் இருங்க, கமாண்டில் நான் என்ன கமாண்ட் கொடுத்தனோ அந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தான். இதை காப்பி பண்ணி என்பிஎம் மினிட்க்கு அப்புறம் நான் இந்த கமாண்ட் தான் கொடுத்தேன். ஓகே, இப்போ நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? எல்லா கமாண்டும் வரும். லாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்த கமாண்ட்லாம் இவ்வளோ கமாண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது இன்ஸ்டால் பண்ணணும் சரி இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, npm ஸ்டார்ட். ஸோ சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆனால் இந்த கன்சோலில் எனக்கு சர்வர் இஸ் ரன்னிங் அந்த போர்ட் 5000 அப்படின்னு வரணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட போனால் அந்த 5000 போர்ட்டுக்கு யாராச்சும் கெட்டு போட்டாங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வரணும். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், பேசிக்ஸ். ஓகே, தென் அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் இஸ் அ ஃப்ரேம் ஒர்க், ரைட்? நேற்று சொல்லியிருந்தோம், எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு require எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிரஸை எப்படி டவுன்லோட் பண்ணமோ, ஓகேவா, ஒன்ஸ் இந்த கமாண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், அந்த பேக்கேஜ்லாம் டவுன்லோட் பண்ணி அதை நோடு மாடல்ஸ்லாம் நம்ம சேவ் பண்ணோம். அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட அதை யூஸ் பண்ணணும்னா require அப்படின்றத கொடுத்து இந்த பேக்கேஜை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எக்ஸ்பிரஸ்ன்னு டைப் பண்ண சொல்ல எனக்கு அந்த பேக்கேஜ்லாம் வரும். ஓகே, ஸோ இப்போ எடுத்து கொடுக்கல, பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸை நம்ம இனிஷியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை ஆப்புக்கு அசைன் பண்ணணும். கான்ஸ்ட் ஆப், ஒரு அப்ளிகேஷன், இங்கே தான் ஆப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பிரஸ் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்புக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஆப் டாட் கெட், ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸ்னூஸ் பண்ணுறதா ஸ்னூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், ஆப் டாட் கெட். ஸோ டேப் 9 இட்ஸ் ஏஐ தட் இஸ் யூஸ்டு டு உங்களுக்கு அப்டேட் எடுத்து கொடுக்கும். அடுத்து நீங்கள் இந்த மாதிரி சஜெக்ஷன் எடுத்து கொடுக்கும். ஓகேவா? யாராச்சும் எனக்கு இந்த இடத்துக்கிட்ட வந்தால் இது வந்து ஃபஸ்ட்டு பேராமீட்டர். நம்ம ஒரு சர்வருக்கு யாராச்சும் வந்தால் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னா அதான் லிங்க். அந்த ரவுட்டருக்கு யாருக்கா வந்தால், இப்போ ரியாக்டில் பாருங்களேன், ஸோ லோக்கல் 3000 ஹோம் பேஜ் /home அப்படின்னு வந்தால் ஹோம் பேஜ் ஒரு மாதிரி இருக்கும், அபவுட் பேஜ் ஒரு மாதிரி இருக்கும், காண்டாக்ட் பேஜ் ஒரு மாதிரி இருக்கும். லைக்வைஸ் சர்வரில் இதுதான் எண்டு பாயிண்ட். இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு யாருக்காவது வந்தால் தென் ஆஃப்டர் வாட்ஸ் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஏரோ ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று வந்து ரெக்வஸ்ட்டு, ஒன்று வந்து ரெஸ்பான்ஸு. ஓகேவா? தென் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்ட்டு. இப்போ யாராச்சும் வந்தால் எனக்கு ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஹலோ வேர்ல்டு. ஓகேவா? அவ்வளோதான், ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ சென்ட் இஸ் அ மெத்தட் தட் இஸ் யூஸ்டு டு
தென் சம் டேட்டா ஃப்ரம் டேட்டா பேஸ் ஆர்எல்ஸ் இந்த இடத்துக்கிட்ட மேனுவலாக இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா எனக்கு என்ன நடக்கும்னா எதுவுமே வரல. ஏன்னா ஒரு போர்ட்டில் நம்ம லிசன் பண்ணல இதை. அப்போ நம்மளோட அப்ளிகேஷன் என்ன பண்ணணும்? டாட் லிஸ்டன். ஸோ லிசன் பண்ணணும் ஒரு போர்ட்டை. ஸோ லிசன் பண்ணும்போது லிசன் இஸ் அ மெத்தட், LISTEN. லிசன் இஸ் அ மெத்தட். அந்த மெத்தடுக்கு நீங்கள் 2 பேராமீட்டர் சென்ட் பண்ணுவீங்க. ஒன்று எந்த போர்ட்டில் ரன் பண்ணணும், ஒன்று ஆஃப்டர்வார்ட்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஏதாவது ஷோ பண்ணணுமா இல்லை வேண்டாமா, கன்சோலில் சர்வர் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் அட் த போர்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு ஒரு லாக் போட்டுக்கிறேன். லாக். ஓகே, ஸோ லாகுக்குள்ளே SERVR சர்வர் RUNNING ரன்னிங் ஆன் போர்ட் 3000. ஓகே, அவ்வளோதான் டியூட். ஸோ இப்போ பாருங்கள், சர்வர் ரன்னிங் ஆன் போர்ட் 3000, பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் இன் 5000. ஏன்னா ரியாக்ட் வந்து 3000 ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், நான் 5000 சேஞ்ச் பண்ணேன். ஓகே, ஸோ இட் வில் ரிஃப்ளெக்ட், சடனாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம நோடு மான் யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஐ காட் ஹலோ வேர்ல்ட். ஸோ அவ்வளோதான், ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ யாராவது கெட்டு வந்தால் இந்த மாதிரி ஆகுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னும் போது அடுத்தது டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி. இதுக்கு நமக்கு என்ன தேவை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் MongoDB நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லை ப்ரோ, MongoDB இல்லை, ஸோ அப்படின்னாலும் லைவில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட்டு MongoDB MongoDBன்னு வாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட MongoDB கம்யூனிட்டி சர்வர்னு இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும் கம்யூனிட்டி சர்வர்னு. ஸோ இந்த கம்யூனிட்டி சர்வருக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், MongoDB கம்யூனிட்டி சர்வர். இந்த இடத்துக்கிட்ட டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் ஆகும். ஓகேவா? அந்த பேக்கேஜ் இட்ஸ் அரௌண்ட் 600 MB. யூ நீட் டு இன்ஸ்டால் திஸ் ஒன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால இது எனக்கு தேவைப்படாது. இது இன்ஸ்டால் பண்ணால் எப்படி இருக்குன்னா காமிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் திஸ் திங் அப்படின்னாலும் இட்ஸ் ரியலி ஈஸி தான். இல்லை ப்ரோ நான் லைவ்லேயே பார்த்துக்கிறேன் ப்ரோ ஆன்லைன்லேயே அப்படின்னாலும் லைவ்லேயே உங்களால் பண்ண முடியும். இது பேர் அட்லஸ். ஓகேவா? லோக்கலில் இருந்தால் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், MongoDB காம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இது லோக்கலில் ரன் ஆகும். ஸோ இதுவுமே லைவில் ரன் ஆகும். ஆனால் வெறும் இன்டர்நெட் மூலயமாவே உங்களால் ப்ரௌசர்லேயே டேரெக்டாக என்ன பண்ண முடியும், MongoDB டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லாகின் பண்ணணும். ஓகேவா? MongoDB லாகின். ஸோ சைன்இன் கொடுத்துருங்க. நான் கூகுள் லாகின் பண்ணிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு GitHub லாகின்னாலும் நீங்கள் GitHub லாகின் பண்ணிக்கலாம். இல்லை மெயில் லாகின்னாலும் மெயில் லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் வரும். ஓகேவா? இதுக்கப்புறம் உங்களுக்கு பாப்பப்லாம் வரும். ஸோ நீங்கள் யார், நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்றதை ஜஸ்ட் அதில் டெவலப்பர்னு சூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம், மற்றதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். அதில் சிம்பிளாக தான் இருக்கும். அது கேட்குறது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நெட்வொர்க் ஆக்சஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் இந்த சர்வர் எந்த ஐபியில் ஒர்க் ஆகணும் அப்படின்றது தான் இது. ஸோ இங்கே வந்து எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணிக்கிறேன், 0000.0.0.0.0/0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இதுனா ஆல். அப்போ எனக்கு யார் வந்தாலும் இந்த சர்வருக்கு அலோவ் பண்ணுன்னு அர்த்தம். அடுத்து டேட்டா பேஸ் ஆக்சஸ், நெட்வொர்க் ஆக்சஸ், டேட்டா பேஸ் ஆக்சஸ், இது ரெண்டும் ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துக்கு நான் எடிட்னு கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்ட், ஓகேவா, எடிட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல தமிழ் கோட் அகாடமின்னு நான் பாஸ்வேர்டு வச்சுக்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோ ஜெனரேட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புது பாஸ்வேர்டு என்ன ஆகும், உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி புது பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆச்சுன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இது அப்டேட் கொடுத்தீங்கன்னா அப்டேட் கொடுத்தா தான் ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் அப்டேட் கொடுக்க விரும்பல. ஸோ ஓல்டு பாஸ்வேர்டு அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ தமிழ் கோட் அகாடமி இல்லையா அந்த பாஸ்வேர்ட், தென் கேன்சல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டேட்டா பேஸ்ன்னு இருக்கும் மேலே. ஓகேவா? நெட்வொர்க் ஆக்சஸ், டேட்டா பேஸ், தென் இந்த இடத்துக்கிட்ட டெப்ளாய்மெண்ட்டில் டேட்டா பேஸ்ன்னு இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துக்கிட்ட வாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்பஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட காப்பி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கும். இதுதான் அட்லஸோட URL. ஓகேவா? நீங்கள் லோக்கலாகவும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி அட்லஸ் மூலயமாவும் கனெக்ட் பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டேக்கோட சேர்த்து எடுக்கணும். இதை எடுத்துகிட்டு உங்களோட பாஸ்வேர்டை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ நான் இதையும் காப்பி பண்ணிக்கிட்டேன், பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? தென் க்ளோஸ் திஸ் திங்.
ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா MongoDB நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த ஃபைலுக்கு வரேன். இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி கேட்கும் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. 600 MB இங்கே எடுத்துகிட்டு கம்ப்ளீட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் MongoDB ஒர்க் ஆகும். இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. நெட்வொர்க் சர்வீஸ் யூசர்னே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இடத்துல கம்பல்சரி இது ஆல்ரெடி பை த டிஃபால்ட் செக் ஆகி தான் இருக்கும். இதை எடுத்து விட்டுறாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க, அப்புறம் இன்ஸ்டால்னு கொடுங்க. ஸோ MongoDB லேட்டஸ்ட் வெர்ஷன் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஓகே, ஆல்ரெடி MongoDB ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ரன் ஆகுது. ஓகே, இப்போ புது வெர்ஷன் எனக்கு அப்டேட் ஆகும். நான் வச்சிருக்கிறது ஓல்டு வெர்ஷன் தான். இப்போ புது வெர்ஷன் எனக்கு அப்டேட் ஆகிருக்கும். காப்பிங் நியூ ஃபைல்ஸ். ஓகே, ஒன்ஸ் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும் வித் ரெஸ்பெக்ட் யுவர் சிஸ்டம் அண்ட் இன்டர்நெட் ஸ்பீடு. இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் MongoDB காம்பஸ் உங்களுக்கு பை த டிஃபால்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் MongoDBலேருந்து ஒரு URL எடுப்போம், டேட்டாபேஸ் URL அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேட்டாபேஸ் URL மூலயமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், டேட்டாபேஸ் கூட கனெக்ட் அப் பண்ண முடியும். அது கனெக்ட் பண்ணி டேட்டாபேஸ் கூட கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட், ஒரு டேட்டாபேஸில் ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை கிரியேட் பண்ணுறதோ, இல்லை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாவை கெட் பண்ணுறதோ, இல்லை அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுறதோ, இல்லை டெலிட் பண்ணுறதோ நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வி நீட் டு வெயிட் ஃபார் தட். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. தென் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த URL தான் உங்களுக்கு லோக்கல் URL. ஓகேவா? இந்த URL தான் உங்களுக்கு லோக்கல் URL. இதை காப்பி பண்ணிக்கோங்க. கனெக்ட் அண்ட் சேவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேம் கொடுத்துக்கலாம். லோக்கல் URL, LOCAL, லோக்கல் DATABAC, லோக்கல் டேட்டாபேஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி சேவ் அண்ட் கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆல்ரெடி நான் நிறையா டேட்டாஸ் இங்கே வச்சுருக்கேன். தென் இந்த டேட்டாபேஸ் கூட நம்ம எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணுறது, புதுசாக நம்ம ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இந்த இடத்துல ஃபினிஷ். நோ டு ரீஸ்டார்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இட்ஸ் ரியலி ஈஸி தான். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு Node.jsல டேட்டாபேஸ் இன்டகிரேஷன் இந்த இடத்துல கோடே இருக்கும். ஸோ இது அஃபிஷியல் டாக்குமெண்ட்லேயும் இந்த கோட் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல எந்த URL கனெக்ட் பண்ண போகிறீங்க நீங்கள் சொல்ல போகிறீங்க. நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன் இல்லையா, 2 URL, ஒன்று லோக்கல் URL, ஒன்று அட்லஸ் URL. ஓகேவா? லோக்கல் URL யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி காம்பஸ் தேவை, நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும். அட்லஸ் URLனால் உங்களுக்கு தேவையே இல்லை, இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் சேவ் ஆகிடும். ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா இதை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெக்வயர் மாங்கோஸ். ஓகே, எப்பயுமே இந்த ரெக்வயர்லாம் என்ன பண்ணுங்கள், டாப்பில் போட்டுருங்க. ஓகே, இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி டாப்பில் போட்டுருங்க. இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், கனெக்டட் டு டேட்டாபேஸ்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா? கனெக்டட் டு டேட்டாபேஸ்னு வந்துச்சு. ஆனால் எனக்கு டேட்டாபேஸ்க்கு எந்த ஒரு பேரும் இல்லை. இதை நான் போட்ட உடனே எனக்கு டேட்டாபேஸ் கனெக்டட்னு வந்துருச்சு கீழே. ஓகேவா? நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸ் கனெக்டட்னா பை த டிஃபால்ட் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா இந்த டெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதில் தான் உங்களுக்கு சேவ் ஆகும். ஓகேவா? பட் எனக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸே கனெக்ட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னா, க்ரியேட் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட டிபி நேம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துக்கிட்ட டிபி நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு டேட்டாபேஸ்க்கு நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நான் கெட்டு போஸ்ட்னு கொடுக்கலாம், இல்லை லாகின் கொடுக்கலாம், இல்லை SCR VER சர்வர் MDB, இதுதான் நம்மளோட ஃபைல் நேம் இல்லையா, சர்வர் MDBன்ட்டு. ஸோ அதுவே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சர்வர் MDBன்ட்டு. இப்போ நீங்கள் சர்வர் MDB அப்படின்னு ஐஃபோன் தான் யூஸ் பண்ணோம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சிம்பிள், திரும்பி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணோன்னே கனெக்டட் டு டேட்டாபேஸ்னு வந்துடும். லோக்கலில் கனெக்ட் ஆகிறதால டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். தென் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஓகே, இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஏன் க்ரியேட் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணல, ஸ்கீமாஸ் எதுவும் என்ன பண்ணல, இந்த இடத்துல எதுவும் எங்கேஜ் பண்ணல. ஸ்கீமானா என்ன ப்ரோ அப்படின்னா, இந்த எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ டாக்டர் கூப்பிட்டு போயிட்டு என்ன சொல்லுவார்னா, போராவா டாக்டர் போரா கூப்பிட்டு போயிட்டு ஸோ என்னோட ஸ்கீமா என்ன, நியூரல் ஸ்கீமா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சிட்டி சொல்லும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களோட ஸ்கீமாவை நீங்களும் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களோட ஸ்கீமா தான் ஒரு அடிப்படை பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அது மூலயமா தான் டேட்டாபேஸ் கூட உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? தென் ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணுறது கஷ்டமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரியலி டெட் ஈஸி. ஸோ ஒரு லாகின் பண்ணணும்னா, இல்லை ஒரு சைன்அப் பண்ணணும்னா என்னென்ன டேட்டா உங்களுக்கு தேவை சொல்லுங்கள். யூசர் நேம், இமெயில்,
பாஸ்வேர்ட், இமெயில், ஃபோன் நம்பர். ஓகேவா? தென் உங்களுக்கு ஏதாவது யூஆர்எல் வேணும்னா ப்ரொஃபைல் யூஆர்எல் நீங்கள் அதை கூட சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துக்கிட்ட ஆஃப்டர் டேட்டாபேஸ் கனெக்ஷன் இந்த இடத்துக்கிட்ட ஒரு கமெண்ட்டை ஒன்று போடுறேன். இந்த இடத்துக்கிட்ட DATABASE டேட்டாபேஸ் CONNECTION டேட்டாபேஸ் கனெக்ஷன். ஓகேவா? இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் இதுதான். ஸோ ஆஃப்டர்வார்ட்ஸ் இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஸ்கீமா DATABASE டேட்டாபேஸ் SCHEMA ஸ்கீமா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமாவில் என்ன ப்ரோ இருக்கும், எப்படி ப்ரோ அடிக்கிறதுனா இட்ஸ் ரியலி ஈஸி. ஓகே, கான்ஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு ஸ்கீமா அப்படின்னு டைப் பண்ணணும். இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்கள் மாங்கோஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணதால் மாங்கோஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கீமாவை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் ரியலி ஈஸி. பிஃபோர் தட் இந்த இடத்துக்கு இந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னென்னா மாங்கோஸ் டாட் கனெக்ட் இஸ் அ மெத்தட். ஓகே, கனெக்ட் இஸ் அ மெத்தட், நல்லா கேட்டுக்கோங்க. கனெக்ட் இஸ் அ மெத்தட். இப்போ மாங்கோஸ் அப்படின்றது ஒரு டிபெண்டன்சி. அதில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாங்கோ டிபிக்கு தேவையான எல்லா டேட்டாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் ஜஸ்ட் கண்ட்ரோல் எடுத்து கிளிக் பண்ண, அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். இந்த கனெக்ட்ன்ற மெத்தடுக்கு எந்த யூஆர்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க டேட்டாபேஸ்க்கு. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து லோக்கல், அதனால் லோக்கல்லே நமக்கு கனெக்ட் ஆகிடும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? தென் லோக்கல் யூஆர்எல் போட்டிருக்கோம், அதனால் லோக்கலில் டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். பை த டிஃபால்ட் லோக்கல் யூஆர்எல் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டேட்டாபேஸ் நேம் இங்கேயும் கொடுக்கலாம் ஸ்லாஷ் போட்டு, இல்லைனா நீங்கள் இங்கேயும் கொடுக்கலாம் டிபி நேம். ஓகேவா? சர்வர் MDBன்னு உங்களுக்கு இப்போ க்ரியேட் ஆகும் ஒன்ஸ் நம்ம ஸ்கீமாஸ் நம்ம கொடுத்துட்டோன்னா. ஓகே, தென் இப்போ சர்வர் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிஃபோர் ஸ்கீமா கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கிட்ட இந்த கனெக்ட்ன்ற மெத்தடுக்கு என்னென்ன பேராமீட்டர் சென்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னென்னா மாங்கோ டிபி URI. இதுதான் நம்மளோட லோக்கல் லிங்காகவும் இருக்கும், இல்லை அட்லஸ் லிங்க்னாலும் நீங்கள் அட்லஸ் லிங்க் கொடுத்துக்கலாம். அட்லஸ் லிங்க் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா காம்பஸில் இருந்து, இதுதான் அந்த அட்லஸ் லிங்க். ஓகேவா? இந்த அட்லஸ் லிங்க்கில் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் திங், ஸோ வாட் இஸ் யுவர் DB பாஸ்வேர்ட். ஓகே, வாட் இஸ் யுவர் டேட்டாபேஸ் பாஸ்வேர்ட், அதை நீங்கள் கொடுத்துக்கணும். நீங்கள் சேவ் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் அட்லஸ் URL. ஸோ இதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண தேவையில்ல, லோக்கலில் நீங்கள் தேவையில்ல. இப்போ நம்ம அட்லஸ் வச்சு கனெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கனெக்ட் பண்ணியும் காட்டுறேன். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த எரர் போயிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது செகண்ட் பேராமீட்டராக நீங்கள் 3 விஷயம் சொல்லுவீங்க. ஸோ இது காமனாக சொல்கிறது என்ன, டேட்டாபேஸ் நேம் யூனிஃபைடு டோபாலஜியாக இருக்கணும் கண்டிப்பாக, ட்ரூ. நியூ URL பாஸராக இருக்கணும், ட்ரூ. ஓகேவா? தென் இதை சொல்லிட்டீங்கன்னா தென் அதுக்கப்புறம் டிபி. இது எதுக்காகனா கோடு கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா, அதாவது உங்கள் டேட்டாபேஸ் கனெக்ட் ஆகிடுச்சா இல்லையா உங்களோட சர்வர் கூட. ஓகேவா? அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள் DB.once இஸ் அ மெத்தட். ஒன்ஸ் மெத்தட் என்ன பண்ணுன்னா டேட்டாபேஸ் ஓப்பனாக இருந்தால் கனெக்டட் டு டேட்டாபேஸ் அப்படின்றது நமக்கு என்ன ஆகும் சொல்லும். ஓகேவா? அதுக்காக தான். ஸோ இந்த கேஸ் டிபி எரர். ஓகேவா? டிபி எரர்னால் நமக்கு கன்சோலில் எரரும் ஷோ பண்ணலாம். ஓகேவா? அது எப்படி ப்ரோ பண்ணுறதுனா இட்ஸ் ரியலி ஈஸி. ஸோ எப்படி நம்ம கனெக்ட் பண்ணமோ இந்த இடத்துக்கிட்ட, ஓகேவா, டிபி ஒன்ஸ்னு அதே மாதிரி தான் எரரும். ஓகேவா? இந்த இடத்துட்ட பாருங்கள், இது நமக்கு தேவையில்ல. சிம்பிள் டிபி ஆன் டிபி ஒன்ஸ்னு 2 மெத்தட் இருக்குது. ஆன் மெத்தட் எதுக்காகனா எரர் வந்தால் கன்சோலில் அந்த எரரை ஷோ பண்ணும். ஒன்ஸ் மெத்தட் எதுக்காகனா டேட்டாபேஸ் ஒன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு, போர்ட்டல் டேட்டாபேஸ் போர்ட்டல் நம்மளோட சர்வர் போர்ட்டல் கூட கனெக்ட் ஆக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அடுத்த செகண்டு உங்களுக்கு கன்சோலில் கனெக்டட் டு டேட்டாபேஸ் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? சிம்பிள். இப்போ நமக்கு கனெக்டட் டு மாங்கோ டிபி அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? வாட் ஹேப்பன், இப்போ என்ன நடக்கும், ஒரு எரர் ஒன்று வரும். என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இஸ் ராங் அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், இன்வாலிட் ஸ்கீமா எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டு ஸ்டார்ட் வித் MongoDB இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா ஆர் MongoDB SRV இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒன்று அட்லஸ் இருக்கணும், இல்லை லோக்கல் இருக்கணும். நீங்கள் இங்கே தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? கரெக்டான டேட்டா கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கனெக்டட் டு டிபின்ட்டு லோட் ஆகிடும். ஓகே, இங்கே பாருங்கள், தப்பான டேட்டா இட் ஷோயிங் எரர், கரெக்டான டேட்டா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஓகேவா? தட்ஸ் இட் டியூ. ஓகே, ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷனுக்கான கோடு. ஓகே, தென் அடுத்தது ஸ்கீமாக்கான கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கீமா போட போகிறீங்க. இந்த ஸ்கீமா பேர் யூசர்னு வச்சுக்கோங்களேன். யூசர் SCHEMA யூசர் ஸ்கீமா. ஓகேவா?
தென் ஏன்னா யூசர் லாகின்கான ஸ்கீமா இல்லையா, யூசர் ஸ்கீமா ஈக்குவல் டு மாங்கோஸ். இங்கேயுமே மாங்கோஸ் தான். எப்பயுமே மாங்கோஸில் இருந்தால் மாங்கோ டிபிக்கான இது ஒரே ஒரு பேக்கேஜ் தான். இந்த பேக்கேஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, டேட்டா பேஸ் எரரு, டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஸ்கீமா போதும். இந்த மாங்கோஸ் என்ற ஒரே ஒரு பேக்கேஜ் போதும். எல்லாத்துலேயுமே அதிலே கொடுத்துட்றாங்க. இப்போ ஸ்கீமா கிரியேட் பண்ணுறதால ஒரு ஸ்கீமா எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகேவா, அதனால் நான் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கிளாஸில் சொல்லியிருப்பேன், ஆப்ஜெக்டை டேரெக்டாக ஒரு வேரியபிளுக்கு ஈக்குவேட் பண்ணி, ஓகேவா, ஈக்குவேட் பண்ணுறது மூலயமா எப்படி ஈக்குவேட் பண்ணுவோம், ஒரு வேரியபிள் பக்கத்தில் ஸோ பிளாக் ஆஃப் கோட் ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டால் அது ஆப்ஜெக்டாக இருக்கும். அப்படின்னா நியூ கீவேர்ட் மூலயமாவும் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, இந்த இடத்துல நியூ மாங்கோஸ் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அக்ரிகேட், கலெக்ஷன், கனெக்ஷன், ஸோ கனெக்ஷன் ஸ்டேட்டஸ், கர்சர், டாக்குமெண்ட், எரர், மாடல், மாங்கோஸ் எரர், ஸோ நேட்டிவ் பஃபர், இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். இப்போதைக்கு நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாங்கோஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கீமா தேவைப்படுது. ஓகேவா, அதனால் ஸ்கீமா நீங்கள் சர்ச் பண்ணாலும் வந்துடும் ஸ்கீமான்ட்டு. ஸ்கீமா ஸோ மாங்கோஸ் டாட் ஸ்கீமா, நியூ மாங்கோஸ் டாட் ஸ்கீமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நியூன்றது கீவேர்ட். ஸோ எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும், ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்காக. ஸோ இந்த இடத்துக்கு இட்ஸ் அ மெத்தட். எப்பயுமே சரி தான், மாங்கோஸ்லேருந்து நீங்கள் ஒரு மெத்தடை மட்டும் தான் என்ன பண்ணுவீங்க, டேரெக்டாக கால் பண்ணுவீங்க. மெத்தடுக்கு நீங்கள் ஒரு பேராமீட்டர் சென்ட் பண்ணுவீங்க. நான் என்ன சென்ட் பண்ணுறேன்னா ஒரு ஆப்ஜெக்டை சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்டில் என்ன ப்ரோ இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்கீமாவோட டீட்டெயில்ஸ். இந்த ஸ்கீமா டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, நேம், இமெயில், பாஸ்வேர்ட், நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன், அட்ரஸ், ரோல், என்ன ரோல் அப்படின்றது இப்படி தானே க்ரியேட் பண்ணுவீங்க. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைன்னா நேம், இமெயில், பாஸ்வேர்ட், இஃப் யூ வாண்ட் ஃபோன்னா இஃப் யூ வாண்ட் ஃபோன். ஓகே, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இஃப் யூ வாண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னும் போது PROFILE ப்ரொஃபைல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரொஃபைல்னா இமேஜ் இல்லையா, ப்ரொஃபைல் இமேஜ், STRING. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், ஃபோன் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கணுமா, இல்லை NUMBR நம்பராக இருக்கணுமா, இல்லை பூலியனாக இருக்கணுமா. ஓகே, வாட் எவர் யூ விஷ். BOO பூலியன் அப்படின்னும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லையா, நீங்கள் அட்டண்டன்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி வந்தீங்களா இல்லையா அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். இது இப்போதைக்கு நம்பர்னா தான் நம்பர்னு வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங்னா நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், நம்பர் தென் ஸ்ட்ரிங்கும் போது உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் கலந்த மாதிரி, அதாவது +91 இட்ஸ் அ கோட் ரைட், கண்ட்ரி கோட் அந்த மாதிரி கலந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஓகேவா, ஆனால் நம்பர்ஸில் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஸ்பேஸ்லாம் டேரெக்டாக 10 டிஜிட் நம்பர்னா 10 டிஜிட் நம்பர், அவ்வளோதான். 12 டிஜிட் நம்பர்னா 12 டிஜிட் நம்பர். ஓகேவா, நான் ஈவன் இதை ஸ்ட்ரிங்லேயே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்கீமாவை க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ ஆஃப்டர் கிரியேஷன் ஸ்கீமா நம்ம இது ஒரு மாடலுக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகேவா, என்ன ப்ரோ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். அகெயின் இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் எப்படி ஸ்கீமா க்ரியேட் பண்ணமோ அது மாதிரி மாடல் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட USCR, இந்த யூசர்ன்றதான் நமக்கு ஒரு வேரியபிள், அதில் தான் மாடல் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கிட்ட MON மாங்கோஸ். ஓகே, மாங்கோஸ் டாட் MODEL எப்படி எடுத்து கொடுக்குது பாருங்கள். ஓகேவா, இந்த மாடல்ன்றது மெத்தட். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்க ஃபஸ்ட்டு இதை ஸ்டாப் பண்ணிடலாம், இல்லைனா தேவையில்லாமல் நமக்கு மல்டிபிள் ஸ்கீமாவை க்ரியேட் பண்ணி விட்டுறோம். ஓகே, இந்த மாடலுக்குள்ளே இங்கே இருக்க ஸ்கீமாவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீமா இருக்கும். இப்போ பேமெண்ட்டுக்கு என்ன ஸ்கீமா தேவைப்படும் சொல்லுங்கள், ஆர்டர் ஐடி, எவ்வளோ பேமெண்ட்டுன்ற அந்த டீட்டெயில்ஸ், 100 ருபீஸா 200 ருபீஸா, யார் பே பண்ணுறான்ற அந்த யூசர் டீட்டெயில்ஸ், இது மூணும் தேவைப்படும். ஒரு ப்ராடக்ட்டை ஆட் பண்ண போகிறீங்க டேட்டா பேஸில். என்ன மாதிரி ப்ராடக்ட்னா இகாமர்ஸ் ப்ராடக்ட். என்னென்ன தேவைப்படும், நேம், ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட் ப்ரைஸ், ஓகேவா, ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், ப்ராடக்ட் ஆஃபர், எதாவது ஆஃபரில் போயிட்டுருக்கா. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படும். அது ப்ராடக்ட் ஸ்கீமா. ஓகேவா, தென் இந்த இடத்துக்கிட்ட இப்போ 2 பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற ஃபோல்டரோட நேம். நான் இந்த இடத்துக்கிட்ட யூசர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, இதான் நம்மளோட ஃபோல்டரோட நேம். எப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு அட்மின்னா இதுக்குள்ளே நிறையா இருக்கும், யூசர், ஸ்டூடெண்ட், LMS, மெசேஜ், மார்க், ஃபேக்கல்ட்டி, அட்டெண்டன்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் யூசர்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன் உள்ள. அதனால் இந்த யூசர் ஸ்கீமா. நாளைக்கு நீங்கள் ப்ராடக்ட் ஸ்கீமா க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஸ்கீமா வரும். ஓகேவா, யூசர் டேட்டாபேஸ், தென் ப்ராடக்ட் டேட்டாபேஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்பிள். இப்போ இந்த இடத்துக்கிட்ட யூசருக்கு அப்புறம் ஒரு கமா போட்டுக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஸ்மால்லே கொடுங்க. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் ஸ்கீமாவை கொடுக்கணும் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன ஃபோல்டர், அதுக்கப்புறம் ஸ்கீமா. ஒரு வாட்டியும் நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ண சொல்ல
என்ன ஸ்கீமா, கண்டிப்பாக ஸ்கீமா வேணும். இந்த ஸ்கீமா வச்சு தான் நீங்கள் மாடலை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்ன வேணும், யூசர்னா என்ன. ஸோ இந்த இடத்துக்கிட்ட அந்த டேட்டாபேஸ் நேம், ஓகேவா, டேட்டாபேஸ் நேம்ன்றதை தாண்டி டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்க ஃபோல்டர் நேம், ஓகே, ஸ்கீமாக்கான ஃபோல்டர் நேம். இந்த இடத்துல ஒன்றும் நிறைய கொடுக்கலாம் நீங்கள். ரோல், ஓகே, இஃப் யூ வாண்ட் டு விஷ் டு கிவ் அ ரோல் அப்படின்னா எஸ் யூ கேன். ஸ்ட்ரிங், ஓகே, தட்ஸ் இட். ஸோ இவ்வளோ டேட்டா போதுமானது தற்போதைக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட ஸ்கீமா க்ரியேட் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம கெட்டு போஸ்ட்டு புட்டு டிலீட் ஈஸியாக பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ கெட்டு எப்படி பண்ணுறது, போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெட்டு நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூவை கெட் பண்ணுறது. ஸோ கெட் பண்ணுறதுலாம் ஓகே, ஃபஸ்ட்டு டேட்டா இருந்தால் தானே நம்ம கெட் பண்ண முடியும். அதனால் இப்போ நான் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், கனெக்டட் டு MongoDB. இப்போ ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஐ வில் காட் த சர்வர் MDB. கவனிச்சிங்களா? ஒன்ஸ் ஸ்கீமா அண்ட் மாடல் இஸ் ரெடி வித் டேட்டாபேஸ் கனெக்ஷன் கோடு. இவ்வளோ தான் கோடு. டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஸ்கீமா க்ரியேஷன் கோடே இவ்வளோ தான், ஓகேவா. ஸோ இந்த கோடை நீங்கள் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் வந்திருக்கும். இங்கே யூசர்ன்ற ஃபோல்டரும் வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல டேட்டா இருக்காது உங்களுக்கு. ஸோ எப்படி ப்ரோ நான் போஸ்ட் பண்ணுறது, எனக்கு தான் ஃப்ரண்ட் எண்ட் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு டூல் இருக்குது கால்டு போஸ்ட்மேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அதுக்கு டிபெண்டன்சி இருக்குது. நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் சர்ச் பண்ணுங்கள். போஸ்ட்மேன், ஓகே, சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். போஸ்ட்மேன்ன்றதை ப்ளூடிக் இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும் சைடில், ஓகேவா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஸோ யூ ஆர் கோயிங் டு கிரியேட் CRUD ஆப்ரேஷன், ரைட். அதனால் CRUD அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ, ஓகே, என்ன நேம் வைக்க போகிறீங்க இதுக்கு, ரீநேம் கண்ட்ரோல் ஆல் SERVER server-mdb, ஓகே, server-mdb. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ ஆட் ஏ ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. ரெக்வஸ்ட்டில் நம்ம இப்போதைக்கு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். ரீநேம் கண்ட்ரோல் ஆல் கெட் அப்படின்னு கொடுத்துக்கலாம், ஓகே. இந்த இடத்துக்கிட்ட ரீநேம் ஆனோன்னா இந்த இடத்துக்கு URL, உங்களோட சர்வர் எந்த URL ரைட் நோ ரன் ஆகிட்டுருக்கு, HTTP localhost 5000 இல்லையா. ஸோ இதில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் கெட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஹலோ வேர்ல்டு எனக்கு வரணும். அதுதான் கான்செப்ட் இல்லையா. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துக்கிட்ட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சர்வர் மட்டும் வச்சுக்கிறேன், ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ சர்வர் கோடில் யாராச்சும் கெட்டுன்னு வந்தால் எனக்கு என்ன இருக்கணும், இந்த இடத்துக்கிட்ட ஹலோ வேர்ல்டு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ஸ்டீட் இந்த இடத்துக்கிட்ட ஸோ ஐ கிரியேட்டட் சம் டேட்டாபேஸ், ஓகே, ஸோ டிஃபால்ட் டேட்டாபேஸ். ஸோ இந்த இடத்துக்கிட்ட DEFAULT DATABASE டிஃபால்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் டிஃபால்ட் டேட்டாபேஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துக்கிட்ட ஸோ இங்கே எப்படி இருக்குது இதெல்லாம் டேட்டா, ஓகேவா. அதை நான் இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இன்ஸ்டீட் ஆஃப் ஸ்ட்ரிங் இந்த இடத்துக்கிட்ட SANDY சாண்டி, இங்கே எடுத்துக்கிட்ட SANDY சாண்டி @gmail.com gmail.com. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ரிங், ரைட், 12345, ஓகே. ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ரிங் தான், 9489623700. இட்ஸ் மை பர்சனல் நம்பர். தென் ப்ரொஃபைல் அப்படின்னும் போது ஸோ நம்மளோட URL இல்லையா, அதனால் நம்மக்கிட்ட இப்போ URL லிங்க் வேணும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட், இந்த இடத்துல இருக்க இமேஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்பி இமேஜ் அட்ரஸ், ஓகேவா. ஸோ இது எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் போட்டால் கூட அந்த இமேஜ் தான் உங்களுக்கு வரும், ஓகேவா. இட்ஸ் சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட ப்ரொஃபைல் URL போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட ரோலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, STUDENT ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுத்துக்கிறீங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இது தேவையில்லை. தென் இந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன வரணும், இந்த டேட்டா வரணும். அப்போனா இன்ஸ்டீட் ஆஃப் சென்டிங் ஹலோ வேர்ல்டு ஐ எம் சென்டிங் திஸ் டிஃபால்ட் டேட்டாபேஸ், ஓகே. ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா ஐ காட் திஸ் டேட்டா, ரைட். லைக்வைஸ் இந்த இடத்துல எப்படி டேட்டா வருதோ அதே மாதிரி போஸ்ட்மேன்லேயும் வி காட் த டேட்டா, ஓகே. சிம்பிள், சென்ட், வி காட் திஸ் டேட்டா, அவ்வளோதான். இப்போ கெட் எப்படி பண்ணோம், இப்போ டேட்டா பேஸில் நம்ம வந்து கெட் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன இல்லை, டேட்டா இல்லை, அதான் காரணம், ஓகேவா. இப்போ நம்மக்கிட்ட இந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்குது, டம்மி டேட்டா. இந்த டம்மி டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ண போகிறோம், ஓகேவா.
ஸோ எப்படி ப்ரோ சென்ட் பண்ணுறது? கண்டிப்பாக கெட் ரெக்வஸ்ட்டால் முடியாது. ஸோ ஒரு டேட்டாபேஸ்க்கு டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்வருக்கு டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? கெட்டா, போஸ்டா, புட்டா, டெலிட்டா? போஸ்ட் இல்லையா? சரி, போஸ்ட் வந்தாச்சு. இந்த இடத்துக்கிட்ட லோக்கலோஸ்ட் 5000 வந்தாச்சு. இந்த இடத்துல மெத்தடை கண்டிப்பாக போஸ்ட் மாற்றிடணும். ஓகேவா? தென் இந்த இடத்துல பேராம்ஸ் இருக்குது, அத்தன்டிஃபிகேஷன் இருக்குது, ஹெடர் இருக்குது, பாடி இருக்குது. இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சர்வருக்கு டேட்டாபேஸ், அதாவது ஒரு டேட்டாபேஸ்க்கு நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு சர்வருக்கு, அது கெட்டு, போஸ்ட், புட்டு, டெலிட் இந்த 4 மெத்தடில் கெட்டுன்னும் போது வாங்குறது, போஸ்ட்னும் போது கொடுக்குறது, அப்டேட்னும் போது வாங்கி அப்டேட் பண்ணி கொடுக்குறது, இல்லை அப்டேட் பண்ணாமல் கூட கொடுக்கலாம். டெலிட்றது டேட்டாபேஸை டெலிட் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடுக்கு பேராம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பேராம்ஸ் அப்படின்னும் போது பேராமீட்டர், அதாவது ஹெட்டில் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய பேராமீட்டர் வேல்யூ. அடுத்தது அத்தன்டிஃபிகேஷன் அப்படின்னும் போது இங்கே நிறைய அத்தன்டிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் எந்த வித செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறீங்க, OAuth 2.1, 1.1, AWS சிக்னேச்சர், பியரர் டோக்கன். நம்ம யூஸ் பண்ணுறதுனா பியரர் டோக்கன் தான். ஓகேவா? இல்லை பேசிக் ஆத், API கீ, நோ ஆத்னா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே. தென் ஹெடர்னும் போது இதுதான் உங்களுக்கு டேட்டா. ஓகேவா? இந்த இடத்துல கீ வேல்யூ பேர்ஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ டேட்டாவை என்ன பண்ணுவீங்க? சென்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? தென் இது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ பாடி, நீங்கள் பாடியில் இப்போ டேட்டாவை சென்ட் பண்ணலாம். ஸோ ஹெட்டில் சென்ட் பண்ணுறது எப்படி ரிசீவ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் அப்புறமா. பாடியில் நீங்கள் இந்த டேட்டாவை இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு அங்கேருந்து டேட்டாவை தான் நான் கொடுத்துருக்கேன், வேறு எந்த சேஞ்சஸும் இங்கே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை. ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல ஜேசனாக இருக்குது, பட் ஐ நீட் டு கிவ் இட் அஸ் அ ஆப்ஜெக்ட். ஓகே, ஜேசன் won't work. இந்த ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னும் போது, சரி ஓகே நம்ம ஜேசனாகவே கொடுத்துக்கலாம். ஓகே, நான் ஜேசன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட ஜேசனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜேசனை சூஸ் பண்ணிக்கிட்டால் இந்த இடத்துல ஒரு எரர் காமிக்குது, காலன் எக்ஸ்பெக்டட் அப்படின்றது தான் எரர். ஓகேவா? நேமில் வந்து டபுள் கோட்ஸ். சரி ஓகே, ஸோ அவ்வளோதான் டியூட். இப்போ இந்த டேட்டாவை டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம சென்டுன்னு கொடுத்தும் போது டேட்டா வந்து போஸ்ட் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான். சென்ட் கொடுக்கலாமா? ஜஸ்ட்டு அப்போ நம்ம சென்டு கொடுக்குறேன், போஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக போஸ்ட் ஆகாது. ஏன்னா போஸ்ட்டுக்கான கோட் நம்ம அடிச்சிருக்கோமா? சர்வரில் அடிச்சிருக்குமா? நோ, ரைட். ஸோ அப்போ போஸ்ட்டுக்கான கோட் அடிங்க. எப்படி அடிக்கிறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்டு மாதிரி தான் போஸ்ட்டும். இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட்னு மாற்றிக்கிறீங்க. ஓகே, மாற்றிட்டு இப்போ ரெக்வஸ்ட்னா என்னது, ரெஸ்பான்ஸ்னா என்னது? இப்போ நான் போஸ்ட்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் போகும், அந்த ரெக்வஸ்ட்டில் இந்த டேட்டாவோட போகும். இதான் பேலோட், அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நான் சென்ட் பண்ணுற பேலோட். ஓகேவா? இப்போ சர்வரில் நான் இந்த இடத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் டாட் பாடி. ஓகேவா? ஏன் இந்த இடத்துல பாடின்னு கொடுக்குறேன்னா, நான் பாடியில் தான் என்ன பண்ணுறேன், டேட்டா சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? போஸ்ட்டில் பாருங்கள், நான் பாடியில் தான் டேட்டா சென்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள், பாடியில் ராவா நான் என்ன சென்ட் பண்ணுறேன், ஜேசன் டேட்டா சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? தென் இப்போ ரெக்வஸ்ட் டாட் பாடி அப்படின்றது தான் கான்செப்டே. இப்போ இந்த ரெக்வஸ்ட் டாட் பாடியை கன்சோல் பண்ணுவோமா? எல்ஓஜி லாக் ரெக்வஸ்ட் டாட் பாடி. இப்போ யாராச்சும் எனக்கு இந்த யூஆர்எலுக்கு வந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு டேட்டா ஜேசன் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த கன்சோலில் காட்டணும். காட்டுமான்னு செக் பண்ணலாம். இங்கேயுமே ஒரு எரர் வரும். ஸோ பார்க்கலாம் என்னன்ட்டு. ஸோ சென்ட். ஓகே, அன்டிஃபைன் வந்திருக்கு. ஸோ டேட்டா தான் சென்ட் ஆகிடுச்சா ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ அன்டிஃபைன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்திருக்க டேட்டா ஜேசனாக இருந்தாலும் டேரெக்டாக உன்னால் ரீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆரம்பத்திலே இந்த இடத்துக்கிட்ட பாடி பார்சர்னு ஒரு என்ன பண்ணியிருப்போம், டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். பாடியில் வர டேட்டாவை பார்ஸ் பண்ணணும், ஜேசனை ஆப்ஜெக்டாக மாற்றணும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட கான்ஸ்ட் BODY பாடி PARSER பாடி பார்சர் ஈக்குவல் டு ரெக்வயர் பாடி பார்சர் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். சரி ப்ரோ, நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் பாடி பார்சரை. ஸோ இந்த பாடி பார்சரை எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரியலி சிம்பிள். ஆஃப்டர் திஸ் ஆப் ஜஸ்ட் கான்ஸ்ட், ஓகே, இல்லைனாலும் ஆப் டாட் யூஸ்ன்னு கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை நேற்று சொல்லியிருந்தேன், ஆப் டாட் யூஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது. ஜஸ்ட் ஆப் டாட் யூஸ் இஸ் அ மெத்தட். ஓகே, யூஸ் இஸ் அ மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள்,
ஆப் டாட் கெட்டு ஆப் டாட் போஸ்ட் புட்டு டெலிட்டோ ஆப் டாட் லிசன் எப்படியோ அது மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ ஆப் டாட் நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் இந்த இடத்துக்கிட்ட எதை யூஸ் பண்ண போகிறேன், பாடி பார்சர். இந்த இடத்துக்கு நம்ம வச்சிருக்க டிபெண்டன்சி யூஸ் பண்ணிக்கிட்டு டாட் ஜேசன். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு பாடியில் என்ன டேட்டா வந்தாலும் அதை என்ன பண்ணிடணும், நீ பார்ஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், பார்ஸ் பண்ணுறதுக்கான கோடு அவங்க ஆல்ரெடி அடித்து வச்சுருப்பாங்க, இவ்வளோ கோடு. ஓகேவா, அதுக்கு தான் நீங்கள் இந்த டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணீங்க. ஒரு 100 லைன் அடித்து வச்சுருக்காங்க. ஓகே, தென் ஜஸ்ட் இதை வச்சு நீங்கள் பார்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ சேம் பார்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஐ ஜஸ்ட் இந்த 2 லைன் தான் என்ன பண்ணேன், கொடுத்தேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆப்பில் எந்த டேட்டா வந்தாலும் எனக்கு அதை பார்ஸ் பண்ணிடும் பாடியில். ஓகேவா, அகெயின் போஸ்ட். ஓகே, சென்ட். இப்போ எனக்கு கன்சோலில் டேட்டா வந்திருக்கா, வந்திருக்கு, கூல். ஸோ இதுதான் ரெக்வஸ்ட், எனக்கு வந்த ரெக்வஸ்ட். அப்போ எனக்கு ரெஸ்பான்ஸ் ஏதாவது நம்ம சென்ட் பண்ணோமா ரிட்டனு. சரி, எனக்கு டேட்டா வந்திருக்குப்பா, இது எனக்கு தேவையில்ல இதுக்கப்புறம். ஓகே, இப்போ இந்த இடத்துல டேட்டா வந்திருக்கு. ஓகேவா, இஃப் யூ வாண்ட்னா நீங்கள் இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் என்ன பண்ணுங்கள், ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா, தென் இப்போ ரிட்டன் ஏதாவது சென்ட் பண்ணோமா, கண்டிப்பாக இல்லை. அப்போ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட். ஓகேவா, ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் எதுக்காகனா இந்த சென்ட்ன்றது மெத்தட், ரெஸ்பான்ஸ்ன்றது ரிட்டன் நம்ம டேட்டா, அதாவது யார் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட்னு கொடுத்து டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், வந்திருக்க டேட்டாவை ரிட்டன் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகேவா, ரெக்வஸ்ட் டாட் பாடி. ஓகே, இது மாதிரி ரிட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டில் நான் சென்டுன்னு கொடுக்குறேன், எனக்கு அந்த போன டேட்டாவை ரிட்டன் வந்திருக்கா. இல்லை ப்ரோ, நான் ஒன்றும் ஏதாவது பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், இந்த இடத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் டாட் பாடிக்கு பதிலாக ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டாட்டஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டேட்டஸ் என்ன பண்ணுன்னா மல்டிபிள் கோடை நமக்கு கொடுக்கும். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட மல்டிபிள் ஸ்டேட்டஸ் கோட் அவைலபிளாக இருக்கும். ஸ்டாட்டஸ் கோட் ஸ்டேட்டஸ் கோட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இமேஜ்னு கொடுக்குறேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும் எனக்கு. ஓகே, உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, இருங்கண்ணா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், HTTP ஸ்டேட்டஸ் கோட். ஸோ 100னா கண்டினியூ. ஸோ ஸ்விட்சிங் ப்ரோட்டோகால்ஸ் ப்ராசஸிங் இயர்லி ஹிண்ட். ஸோ 200லேருந்து அப் டு இது வரைக்கும் இருந்தால் கூட சக்ஸஸ் தான், 300 வரைக்கும் சக்ஸஸ் தான். 400 தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி 400லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 400 to 500 வரைக்கும் எரர், கிளைண்ட்டோட எரர். ஸோ 500க்கு மேலே சர்வரோட எரர். இப்போ கிளைண்ட்டில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அது கிளைண்ட் எரர் அப்படி நோட்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த கோட்லாம் இருக்கும். ஓகே, சர்வரில் ஒரு எரர் இருந்ததுன்னா அதை நோட்டிஃபை பண்ணுறதுக்காக இங்கே 500 கோட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இந்த கோடு தான் இதுக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது இல்லையா, அதனால் இந்த கோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 401னா அன்ஆத்தரைஸ்ட். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து ஃபேக்கல்ட்டி ஆக்சஸ் பண்ணாலும் அட்மின் ஆக்சஸ் பண்ணாலும் அன்ஆத்தரைஸ்ட். ஸோ பேமெண்ட் ரெக்வயர்ட் பேட் ரெக்வஸ்ட்னா அந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டே இல்லை அப்படின்றது. 404 நாட் ஃபவுண்ட்னா அந்த மாதிரி ஒரு சர்வரே இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் வந்து 404க்கு எனக்கு டேட்டா வேணும்ப்பா கொடுப்பா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, தென் கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு அட்ரஸ் இருக்கணும். localhost 5000/get/postனு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ரெக்வஸ்ட் போகும். ஸோ தென் இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ். ஓகேவா, தென் இந்த இடத்துல பாருங்கள், பேலோட் டூ லார்ஜ். இப்போ ஒரு இமேஜ் கொடுக்கணும், அந்த இடத்துல போய்ட்டு ஒரு வீடியோவை கொடுத்தீங்கன்னா ஒரு 1 GB வீடியோவை 1 MB தான்ப்பா ரெக்வஸ்ட்டு, சரி 2 MB கொடுத்தீங்கன்னா பேலோடு இஸ் டூ லார்ஜ். ஸோ ப்ளீஸ் கிவ் பிலோ 1 MB. ஸோ ப்ளீஸ் கிவ் பிலோ 200 KB. ஸோ அதுதான் அந்த பேலோட் டூ லார்ஜ்ன்ற எரர். ஓகேவா, இது கிளைண்ட் எரர், கிளைண்ட்லேருந்து கொடுக்குறதால. சர்வரில் இந்த இடத்துக்கிட்ட எரர் இருக்கும். ஓகேவா, கேட்வே டைம் அவுட், சர்வீஸ் அன்ரீச்சபிள், பேட் கேட்வே. ஓகேவா, ஸோ இந்த எல்லாம் நம்ம கற்றுப்போம் ஒன் பை ஒன்னாக. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். இங்கே டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு யூசரை க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா, தென் ஆனால் டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ணாமல் இருப்போம். இது எப்படி சென்ட் பண்ண போகுதுன்னு தான் அடுத்து பார்க்க போகிறோம். திரும்பி ரிட்டன் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துக்கிட்ட ஸ்டேட்டஸ் கோட் என்னென்னா 200. ஓகேவா, 200க்கு அப்புறம் டாட் இந்த இடத்துக்கிட்ட ஜேசன். நீங்கள் ஸ்டேட்டஸ் கோட்க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜேசன் டேட்டாவை சென்ட் பண்ண போகணும். ஏன்னா ரிட்டன் எனக்கு என்ன பண்ண அனுப்புவீங்க ஒரு சர்வருக்கு, கிளைண்ட்ன்றது ஒரு சர்வர் தானே. ஸோ அதனால் ஜேசன் டேட்டாவை தான் அனுப்புவோம். ஓகேவா,
இந்த இடத்துக்கிட்ட ஜேசனுக்குள்ளே ஸோ ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணிக்கிறேன். மெசேஜ்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு போஸ்ட்னா எதுக்காக சைன்அப் தானே. அப்போ சைன்அப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரணும் எனக்கு. ஓகேவா, SIGN சைன்அப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெசேஜ். தென் சைன்அப் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட நான் ரிட்டன் RETURN ரிட்டனில் நான் இந்த இடத்துக்கிட்ட REQ request.body request.body அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, தென் இப்போ நான் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட app.post. ஓகே, போஸ்ட்ன்றது இப்போ எனக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டு பாயிண்ட். டேரெக்டாக எனக்கு இந்த இடத்துக்கிட்ட எண்டு பாயிண்ட் வந்தாலும் ஒர்க் ஆக தான் போகுது. ஏன்னா கெட்டும் ஒரே இடத்துல போஸ்ட்டும் ஒரே இடத்துல போது கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆக தான் போகுது. ஓகேவா, ஆனால் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட /post. ஓகே, இல்லை சைன்அப்னு கூட கொடுத்துக்கலாம். SIGNUP சைன்அப். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட /getன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் கெட் ஆகும். இப்போ சைன்அப் ஆக சொல்ல சைன்அப் சக்ஸஸ்ஃபுல் வருதான்னு பார்ப்போமா. ஜஸ்ட் சென்ட். இந்த இடத்துல பார்த்தீங்களா என்ன வருது, இட்ஸ் ஷோயிங் சம்திங் எரரா. ஸோ கனெக்டட் டு MongoDB cannot post அப்படின்னு வருது. ஓகே, ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட என்ன எரர் இல்லையா, இட்ஸ் அன் எரர். ஸோ அதனால் இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் SIGNUP கரெக்டான ஒரு URL கொடுக்கணும். சென்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சைன்அப் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சா. ஆனால் டேட்டா பேஸில் ஆட் ஆகலை ப்ரோ. ஸோ சிம்பிள், டேட்டா பேஸ் ஆட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு 4 லைன் கோடில் ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, அது கூட தேவைப்படாது. இட்ஸ் ரியலி ஈஸி தான். ஸோ வந்திருக்க டேட்டா எனக்கு வந்துருச்சு அப்படின்னா டேரெக்டாக டேட்டா பேஸில் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஸோ இந்த இடத்துல டேட்டா வந்திருக்கு, அதை லாக் பண்ணணும். ஓகே, லாக் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்துருச்சு. ஓகேவா, இன் பிட்வீன் திஸ் ஆஃப்டர் த லாக் ஸோ யூ ஆர் கோயிங் டு ரைட் கோட் டு சேவ் டேட்டா பேஸ். ஓகேவா, ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஓகே, ஸோ கிரியேட் ஒன் வேரியபிள் கால்டு CONST கான்ஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ டேட்டா பேஸ்க்கு நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறதால போஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இந்த இடத்துக்கிட்ட நியூ. ஓகே, நியூ. இந்த இடத்துக்கிட்ட நியூன்றது ஆப்ஜெக்ட். எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்டை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எடுத்துகிட்டு போய்ட்டு போஸ்ட் பண்ணுவீங்க. அதனால் இந்த இடத்துட்டு யூசர் மாடல், இந்த மாடலை நீங்கள் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஒன்ஸ் கால் பண்ணால் இது பாருங்கள் ஆக்டிவ் ஆகிடும். ஓகேவா, இந்த யூசர் மாடலில் என்ன இருக்குது சொல்லுங்கள், என்னோட ஸ்கீமா இருக்குது, யூசரோட ஸ்கீமா. அப்போ இந்த டேட்டாவெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துட்டு யூசர்கிட்ட எனக்கு என்னென்ன டேட்டா வந்திருக்கு நான் போஸ்ட் பண்ணால், நேம், இமெயில், பாஸ்வேர்ட், ஃபோன், ப்ரொஃபைல், ரோல் இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட் டேட்டாவில் ஆஃப்டர் தட் யூசர். ஓகே, இந்த யூசருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு சென்ட் சம் டேட்டா இன் திஸ் ஃபார்மட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ என்ன ஆப்ஜெக்ட் இருக்கணும்னு நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல நேம், request.body நேம், request.body இமெயில், request.body பாஸ்வேர்ட், ஃபோன், ப்ரொஃபைல், ரோல் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேவா, இப்போ சொல்லுங்கள் இந்த இடத்துக்கிட்ட இட்ஸ் த்ரோயிங் சம் எரர், கண்ட்ரோல் Z. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நேம், சரி ஓகே இது தேவையில்ல, கண்ட்ரோல் S. ஓகேவா, request.body இந்த இடத்துக்கிட்ட இதை விட்டுருங்க. சிம்பிள் போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணும்போது request.body இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துக்கிட்ட request.body.nameல என்ன இருக்கும் சொல்லுங்கள், request.body.nameல என்ன இருக்கும். ஸோ request.bodyன்னும் போது என்டையர் ஆப்ஜெக்ட்னு எனக்கு கன்சோல் ஆச்சு. வரும் request.body.nameல எனக்கு என்ன இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் என்ன இருக்குன்றத. சாண்டின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாஸ்வேர்டுன்னு இருந்தால் என்ன இருக்கும், இட்ஸ் அ டீஸ்ட்ரக்சரிங் ரைட். ஒரு ஆப்ஜெக்டை டீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம். 1 2 3 4 இருக்கும், 1 2 3 4 5 இருக்கும். ஓகேவா, இட்ஸ் சிம்பிள். இது நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். இல்லை ப்ரோ இதை வேறு எதாவது மாடிஃபை பண்ண முடியும்னா நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம். கான்ஸ்ட் இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கோங்க. என்னென்ன டேட்டாலாம் உங்களுக்கு வந்துச்சு, நேம், கமா, இமெயில், கமா, பாஸ்வேர்டு, கமா, ஃபோன், கமா, ப்ரொஃபைல், கமா, ரோல். ஓகே, இப்படி கொடுத்துட்டு ஈக்குவல் டு request.body request.body இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் நேமை டேரெக்டாக அந்த request.bodyயே தேவையில்ல, கண்ட்ரோல் D இதை எடுத்துடலாம். ஓகேவா, இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி டார்க்காக ஹைலைட் ஆகும். இதை வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் கரெக்டாக செட் ஆகிருக்குன்ட்டு. ஓகே, இப்போ இந்த ஸ்கீமாவை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க.
ஓகேவா, யூசருக்கு செட் பண்ணிட்டீங்க. இதை நம்ம கன்சோல் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்குது தான் அப்படின்னு பார்ப்போமே. LOG log இந்த இடத்துக்கிட்ட கண்ட்ரோல் V போஸ்ட் டேட்டா. ஓகேவா, இந்த கன்சோலில் நம்ம எடுத்துடலாம். ஓகே, எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ டேட்டா கிரியேட் ஆகிருக்கும், அதுவும் மாங்கோ ஸ்கீமாவில். ஓகேவா, இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். சென்ட். பார்த்தீங்களா, நமக்கு டேட்டா கிரியேட் ஆகிருக்கு. கூடவே என்னது, டேட்டா பேஸில் ஒரு ஐடியும் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, அது எப்படி ப்ரோ கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட இந்த மாங்கோ ஸ்கீமாவுக்கு நீங்கள் இந்த யூசர் மாடலுக்கு இந்த ஸ்கீமாவுக்கு ஏதாவது டேட்டா அமைச்சிங்கன்னா ஒரு பர்டிகுலர் யூனிக்யூ ஐடி, UID அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த யூனிக்யூ ஐடி எதுக்காகனா, ஒரு டேட்டா கிரியேட் ஆக சொல்ல அந்த டேட்டா தான் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது ஆட்டோமேட்டிக்காக மாங்கோ டிபி ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா, அந்த ஐடி தான் இந்த ஐடி. இப்போ இந்த ஐடி தான் ஸோ ஒரு யூசருக்கான ஐடி. இதை வச்சு தான் கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் நம்ம பண்ண முடியும். ஓகேவா, நீங்கள் மார்க்அப்பில் ID 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, மாங்கோ டிபியில் இந்த மாதிரி ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஓகேவா, நியூ ஆப்ஜெக்ட் ஐடி அப்படின்னு போட்டு தென் இப்போ சிம்பிள் இந்த டேட்டாவை சேவ் பண்ணும் ப்ரோ. சரி ப்ரோ, இதை கன்சோல்லாம் பண்ணியாச்சு பக்கா. இப்போ டேட்டா பேஸில் எப்படி ப்ரோ சேவ் பண்ணுறது அப்படின்னா, இதை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆகணும் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இந்த இடத்துக்கிட்ட பிஃபோர் தட் ஃபங்க்ஷன் ASYNC இதுதானே ஃபங்க்ஷன், ஏரோ ஃபங்க்ஷன். இதிலேருந்து இது வரைக்கும் ஏரோ ஃபங்க்ஷன் இல்லையா? அப்போ இங்கே அசிக் கீவேர்டு யூஸ் பண்ணி கீழே அவைட் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, AWAIT அவைட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அவைட்டுக்கு அப்புறம் ஸோ இந்த இடத்துக்கிட்ட போஸ்ட். எதுக்காக அவைட் பண்ணுற, போஸ்ட் டேட்டா டாட் சேவ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு டேட்டா வந்துச்சுன்னா அந்த போஸ்ட் டேட்டாவில் என்னமா இருக்கும் சொல்லுங்கள், மாங்கோ டிபிக்கு நான் சென்ட் பண்ணக்கூடிய டேட்டா மாங்கோ டிபி ஃபார்மேட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஸ்கீமா. ஸோ இந்த மாடல்லேருந்து இந்த ஸ்கீமாவிலேருந்து இந்த மாதிரியே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்கீமா நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணி எங்கே வச்சுருக்கேன், இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா, ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணி இந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ்ன்ற மெத்தட் மட்டும் கொடுத்தா போதும். சிம்பிள். இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன், எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சைன் அப் சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு. இந்த இடத்துக்கு நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா அந்த டேட்டா அங்கே வந்திருக்கும் டேட்டா பேஸ். அவ்வளோதாம்மா, ஒரு டேட்டா பேஸ் க்ரியேஷனில் டேட்டா க்ரியேட் பண்ணுறது அவ்வளோதான். கோடுன்னும் போது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கிடையாது, இட்ஸ் ரியலி சிம்பிள். ஓகே, என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஒரு 70 லைன் கோட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதில் கமெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லைன்ஸ் தான். ஓகேவா, இதெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுருக்கேன். அந்த கோட் நான் கடைசியாக ஷேர் பண்ணுவேன். ஒரு ஸ்கீமா க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஸ்கீமாவை ஒரு மாடலுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸ்கீமா க்ரியேட் பண்ணால் ஸ்கீமா மெத்தடு, மாடல் க்ரியேட் பண்ணால் மாடல் மெத்தடு, மொத்தமாக ஒரு 5 மெத்தடு தான் மெமரி பண்ண போகிறது. ஸோ ஒன்று கனெக்ட்டு, ஒன்று ஆனு, ஒன்று ஒன்ஸு. ஓகேவா, ஸோ இதுதான் மெத்தட். ஒரு 11 மெத்தட் இருக்கும் டோட்டலாக. ஓகேவா, தென் ஆனு, ஒன்ஸு, தென் இந்த இடத்துக்கிட்ட ஸ்கீமா மெத்தட், கிரியேட் டு ஸ்கீமா ஒரு பேராமீட்டர் சென்ட் பண்ணுவீங்க ஆப்ஜெக்டாக. அடுத்தது மாடல் மெத்தட், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட என்ன ஃபோல்டர் வேணும் உங்களுக்கு, தென் என்ன ஸ்கீமா அந்த ஃபோல்டரில் இருக்கணும் அப்படின்றது. அடுத்தது போஸ்ட் வர சொல்ல எனக்கு இது ரெக்வஸ்ட் டாட் பாடியிலேருந்து இப்படியும் கெட் பண்ணலாம், இல்லை இந்த இடத்துக்கிட்ட ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் நேம், ரெக்வஸ்ட் டாட் பாடி டாட் இமெயில் இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இந்த போஸ்ட் டேட்டான்றதை நம்ம சேவ் பண்ண போகிறோம். அதுக்கு அசிங்கர்னஸ் ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணி ஸோ இந்த டேட்டா வர வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணி, இந்த டேட்டா எனக்கு கிரியேட் ஆகிற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ணி யூசர் ஸ்கீமாவிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ஸ்கீமாவில் கிரியேட் ஆகும், அந்த டேட்டா வந்து கிரியேட் ஆகும். அதனால தான் இந்த யூசருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துக்கிட்ட இங்கே இருக்க டேட்டாவை அசைன் பண்ணுறோம். ஓகேவா, இந்த யூசரை ஹோவர் பண்ணுறேன் பாருங்கள், என்ன இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. ஸோ நம்மளோட ஸ்கீமா தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். மாடல் டாட் நம்மளோட ஸ்கீமா தான் இருக்கும். ஓகேவா, மாங்கோஸ் டாட் மாடல் நம்மளோட மாடலுக்குள்ளே இருக்க ஸ்கீமா இருக்கும். தென் இப்போ நம்ம சேவ் பண்ண சொல்ல நமக்கு சேவ் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போ போஸ்ட் எனக்கு சைன் அப் சக்ஸஸ்ஃபுல். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் சைன் அப்கான கோடு. ஓகே, தென் அகெயின் இந்த இடத்துக்கிட்ட திரும்பி நான் சைன் அப் பண்ணாலும் திரும்பி எனக்கு சைன் அப் சக்ஸஸ்ஃபுல் தான் வரப்போகுது. அதே டேட்டா தான் எனக்கு வரும் இந்த வாட்டி. ஓகேவா, ஏன்னா மல்டிபிள் டேட்டா கூட நம்ம டூப்ளிகேட் டேட்டா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் எனக்கு வரக்கூடாது, எரர் த்ரோ பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கிட்ட ஒரு இஃபோ போட்டு எரர் த்ரோ பண்ணலாம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட பிஃபோர் இந்த கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இஃபோ போட்டு சைன் அப்க்கு நீங்கள் தடுக்கலாம். ஓகேவா, ஸோ இன்வேலிட் யூசர் நேம், இல்லை யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா, ஸோ அந்த கோடு இட்ஸ் காம்ப்ளெக்ஸான கோடாக இருக்கும். இட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். நான் வேணால் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த இதுக்கு போயிடலாம். ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஏற்கனவே இந்த டேட்டா பேஸில் அந்த மாதிரி ஒரு யூசர் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ண போகிறீங்க. செக் பண்ணிவிட்டு இருந்தால் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, இல்லை ஜஸ்ட் ஒரு போஸ்ட் மட்டும் பண்ணுறதா இருந்தால் இட்ஸ் ரியலி ஈஸி. ஓகேவா, சரி இப்போ போஸ்ட் பண்ணியாச்சு, கெட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஓகேவா, இப்போ
நான் சென்டுன்னு கொடுக்க சொல்ல எனக்கு போஸ்ட் ஆகிடுச்சு திரும்பி அகெயின். இப்போ எனக்கு 2 டேட்டா இருக்கும். இதை கெட் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட நான் கெட்டுன்னு கொடுத்தேன்னா இப்போதைக்கு கெட் ஆகாது, ஏன்னா அந்த கெட்டுன்னு நான் மாற்றிருப்பேன். ஓகேவா, இங்கே என்ன இது கொடுக்குறீங்களோ அதே தான் இங்கே கொடுக்கணும். இப்போ கெட்டுன்னும் போது இந்த இடத்துக்கிட்ட டிஃபால்ட் டேட்டாவை தான் நமக்கு கொடுக்கும். இப்போ டிஃபால்ட் டேட்டா என்னன்னு சொல்லலை அப்படின்ற ஒரு எரர் வரும் பாருங்கள். இந்த இடத்துக்கிட்ட கொடுக்க சொல்ல ரெஃபரன்ஸ் டிஃபால்ட் டேட்டா இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு ஒரு எரர் வருது. ஓகேவா, ஸோ இந்த டிஃபால்ட் டேட்டா நான் சொல்ல தேவையில்ல. இந்த இடத்துக்கிட்ட இப்போ டேட்டா பேஸ்லேருந்து நான் கெட் பண்ணுறதுக்கான கோடை எழுதணும். ஓகேவா, ஸோ கெட் பண்ணுறதுக்கான கோட் டெட் ஈஸி, ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள் கான்ஸ்ட் டேட்டா டிஏ டேட்டா ஈக்குவல் டு இந்த இடத்துக்கிட்ட இதுவுமே அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், ஏன்னா மல்டிபிள் டேட்டா வரலாம். ASYNC அசிங்க். இந்த இடத்துக்கிட்ட AWAIT அவைட். ஓகே, அவைட் அவனோட டேட்டா பேஸ் எதுலமா இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா, இதுதான் டேட்டா பேஸ். ஸோ எப்பயுமே கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் நீங்கள் எதை பண்ணாலும் யூசர் வச்சு தான் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த யூசரில் உங்களுக்கு ஸ்கீமா இருக்கும், அதில் ஃபுல் டேட்டா இருக்கும். இப்போ இங்கே இருக்க எல்லா யூசர் டேட்டாவும் இந்த இடத்துக்கிட்ட இருக்குது. ஓகேவா, டாட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மெத்தட் யூஸ் பண்ண போகிறீங்க. எப்படி சேவ் மெத்தட் இருக்கோ, எப்படி ஸ்கீமா மெத்தட் இருக்கோ, எப்படி மாடல் மெத்தட் இருக்கோ, அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபைண்ட் பை ஐடி, ஒரே ஒரு ஐடியை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபைண்ட் அண்ட் டெலிட், ஒரு ஐடியை கண்டுபிடிச்சி அந்த யூசரை டெலிட் பண்ண. ஃபைண்ட் ஐடி அண்ட் அப்டேட், ஒரு ஐடியை கண்டுபிடிச்சி அந்த யூசரோட நேமையோ பாஸ்வேர்டையோ அப்டேட் பண்ண. ஃபைண்ட் ஒன், ஒரு டேட்டாவை கண்டுபிடிக்க. அதே மாதிரி தான் ஃபைண்ட் ஒன் அண்ட் டெலிட், ஃபைண்ட் ஒன் அண்ட் ரீப்ளேஸ், ஃபைண்ட் ஒன் அண்ட் அப்டேட். ஓகேவா, ஸோ FIND ஃபைண்ட் மெத்தட். ஓகேவா, யூசர் டாட் ஃபைண்ட் இதை மட்டும் நான் கொடுக்குறேன், உள்ளே நான் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா, ஏன்னா எனக்கு எந்த ஒரு எனக்கு இந்த இடத்துல யாராவது வந்தால் இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு வேணும். அதனால் ஃபைண்ட் மெத்தட் உள்ளே நான் எந்த பேராமீட்டர் கொடுக்கல. அதனால் இட்ஸ் கோயிங் டு சென்ட் ஆல் த டேட்டா. ஓகே, இட்ஸ் கோயிங் டு சென்ட் ஆல் த டேட்டா. இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் நான் ரிட்டன் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த இடத்துக்கிட்ட டேட்டாவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா LOG லாக் அடிச்சிங்கன்னா எப்பயுமே லாக் தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். ஓகே, இப்போ பாருங்கள் Ctrl+V. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், நான் கெட்டு கொடுக்குறேன், சென்டுன்னு பார்த்தீங்களா, ஒரு அரே ஆஃப் டேட்டா இல்லையா, ஒரு அரேக்குள்ளே 2 டேட்டா இருக்கும். ஏன்னா அரேலேருந்து தான் வரும், ஏன்னா மல்டிபிள் டேட்டா இல்லையா அந்த இடத்துக்கிட்ட டேட்டா பேஸில். அதனால் ஸோ இது எப்படி ப்ரோ எனக்கு ரெஸ்பான்ஸில் இங்கே வர வைக்கிறது அப்படின்னா, இட்ஸ் ரியலி சிம்பிள். இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் வேணாம், ரெஸ்பான்ஸ் டாட் STATUS. ஒரு டேட்டா நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்டஸ் கோட் 200னா என்னம்மா, ஸ்டேட்டஸ் கோட் எங்கே வச்சுருந்தோம், இங்கேயே தான் வச்சுருந்தோம். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் கோட் 200னா என்னம்மா, சக்ஸஸ். ஓகேவா, ஆக்சுவலாக 201 சைன் அப் பண்ண சொல்ல கிரியேட்டட்னு வந்திருக்கணும். 201 நம்ம கிரியேட்டர்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட 201 போட்டு சரி நம்ம 201 கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட கெட்டுன்னும் போது 200. ஓகேவா, சக்ஸஸ். சரி, சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகிடுச்சு, டேட்டா க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, ரெஸ்பான்ஸ் எனக்கு ரிட்டர்ன் என்ன இருக்கணும்னா ஜேசன் இஸ் அ மெத்தட். அதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை சென்ட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட MESS மெசேஜ், இது மசாஜ் இது பாருங்கள், MESS மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா சக்ஸஸ். ஓகே, டேட்டா ரிட்டர்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, டேட்டா ரிட்டர்ன். ஓகே, டேட்டா ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் கமா RETURN என்ன டேட்டா வந்துச்சு அதை ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா, ரிட்டர்ன் இந்த இடத்துக்கிட்ட டேட்டா. ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறதால ஒரு ஆப்ஜெக்டாக மெசேஜ், இந்த மெசேஜ் கண்டிப்பாக கம்பல்சரி இந்த மெசேஜ் எப்போ வரும்னா ஒன்ஸ் டேட்டா இஸ் சக்ஸஸ்ஃபுல்னா தான். ரிட்டன் நீங்கள் இங்கே டேட்டா பேஸில் வச்சுருக்க டேட்டா இல்லையா, இந்த டேட்டா தான் உங்களுக்கு வந்துச்சு, அரே ஆஃப் டேட்டா அங்கே காமிச்சிருந்தேன். இப்போ நான் கெட்டு கொடுக்குறேன் போயிட்டு. ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு கெட்டுன்னும் போது எனக்கு பார்த்தீங்களா டேட்டா ரிட்டன்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன வந்திருக்கு, எனக்கு ரிட்டனில் சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு டேட்டா வந்திருக்கு. ஓகேவா, இப்போ இந்த URL நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே போடுறேன் கெட்டுக்கு. ஓகேவா, எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்திருக்கு. இந்த டேட்டா எங்கேருந்து வந்திருக்கு, எனக்கு டேட்டா பேஸ்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள் கன்சோல் நெட்வொர்க். ஓகே, நெட்வொர்க்கில் நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன், எனக்கு கெட்டுன்னு ஒரு மெத்தட் போயிருக்கு. இந்த இடத்துல ஹெட்டர்ஸில் பாருங்கள் localhost 5000/get இதான் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்க URL. இந்த மாதிரி தான் உங்களுக்கு மாக் APIலேருந்து வந்திருக்கும் டேட்டா நீங்கள் கெட் பண்ண சொல்ல. ஓகேவா, API கன்செப்ஷன் பண்ணீங்களா, அதில் பாருங்கள் வரும் பாருங்கள், ரிமோட் அட்ரஸ் இதுதான். ஓகேவா, ப்ரிவ்யூ ரெஸ்பான்ஸ். ஓகேவா, ரெஸ்பான்ஸில் பாருங்கள் இதான் நமக்கு டேட்டா பேஸ்லேருந்து ரிட்டன் வந்திருக்க ரெஸ்பான்ஸ். ரெக்வஸ்ட் என்னது, ஹெட்டரில் கெட்டு இதான் ரெக்வஸ்ட்.
நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் கெட் பண்ண சொல்ல எந்த பேலோடும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல, வேணும்னா கொடுக்கலாம். ஓகேவா, பேலோட் கொடுத்து தென் இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் தான் சிம்பிள். இப்போ லாகின் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் ரியலி ஈஸி. இந்த இடத்துல எப்படி போஸ்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் போஸ்ட். ஆனால் இந்த வாட்டி போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன்இன். ஓகேவா, SIGNIN சைன்இன். ஓகேவா, சைன்இன்க்கு நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், இமெயில் நீங்கள் எதை வேணாலும் சென்ட் பண்ணலாம். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் வச்சுக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ சைன்அப் ஈஸியாக இருக்கும், சைன்இன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ என்ன காம்ப்ளிகேட்னும் போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் இருக்கான்னு நம்ம ஃபைன் பண்ணணும் இல்லையா. அதனால் இந்த இடத்துல பாருங்கள், சிம்பிள், நம்ம சேவ் மெத்தட்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரெக்வஸ்ட் டாட் பாடியில் எனக்கு டேட்டா வந்திருக்கும். ஓகே, எப்பயுமே கன்சோல் பண்ணி பார்த்துக்கோங்க வந்துச்சுன்னா. ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட எப்படி நம்ம இங்கே க்ரியேட் பண்ணமோ இதே மாதிரி சைன்இன் க்ரியேட் பண்ணணும், போஸ்ட் மாதிரி. ஓகே, இது சைன்அப்க்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி சைன்இன்க்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ டூப்ளிகேட், இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ண போகிறீங்க, ரீநேம், இந்த இடத்துல கண்ட்ரோல் ஆல் SIGNIN சைன்இன் அப்படின்ற ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த இடத்துக்கிட்ட சைன்அப் மாதிரியே SIGNIN சைன்இன். பட் இங்கே பாடியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமானது. ஓகே, ஸோ எல்லாத்தையும் எடுத்துருங்க மற்றதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம சைன்இன் பண்ணலாம். சைன்இன் பண்ண சொல்ல உங்களுக்கு கன்சோலில் என்ன வருது அப்படின்றத பாருங்கள். சென்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்களா, சைன்இன் சக்ஸஸ்ஃபுல், ரிட்டன் என்னது நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஆனால் சைன்அப் சக்ஸஸ்ஃபுல் வருது, ஏன்னா நம்ம டேட்டா அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டோம், ஆல்டர் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேவா, சைன்இன்க்கு பதில் சைன்அப் பதிலாக SIGNIN சைன்இன் சக்ஸஸ்ஃபுல், ரிட்டன் எனக்கு வந்திருக்கு டேட்டா அப்படியே ரிட்டன். ஓகேவா, இதுதான் கன்சோல்லேயும் வந்திருக்கும். இந்த இடத்துல கன்சோல் போட்டிங்கனாலும் ரெக்வஸ்ட் டாட் பாடி அனை. ஓகே, இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு போஸ்ட் மாதிரியே சைன்இன் சென்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, சைன்இன் சக்ஸஸ்ஃபுல், இந்த இடத்துல டேட்டா வந்திருக்கு. ஓகேவா, இவ்வளோ தான் டியூட். இட்ஸ் ரியலி சிம்பிள். இது எப்படி ப்ரோ டேட்டா பேஸில் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கோட் இருக்குது, அதே அசிங்க் அவைட் எப்பயும் போல். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு 2 to 3 minutes அவ்வளோதான். ஓகேவா, என்னென்னு பாருங்கள், கான்ஸ்ட் ஓகே யூசர் ஈக்குவல் டு AWAIT அவைட். ஓகே, மேலே எப்படி ஃபைன் பண்ணோம், USER யூசர்ன்றது நம்மளோட ஸ்கீமா. இந்த இடத்துக்கிட்ட இருந்து யூசர் டாட் ஃபைண்ட். ஓகே, யூசர் டாட் ஃபைண்ட். இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபைண்ட் ஒன், நீங்கள் என்ன மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம், ஃபைண்ட் ஒன் மெத்தட். ஓகே, ஃபைண்டும் போது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபைண்ட் ஒன் மெத்தட் இல்லையா, மெத்தட் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்திருக்க யூசர் நேம். ஓகேவா, இங்கே ஆல்ரெடி சாண்டின்னு 2-3 நேம் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல 2-3 நேம் இருக்கும். ஒரு யூசர் டெலீட் பண்ணிடலாம், டூப்ளிகேட் யூசர் வரும். ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட இந்த நேமை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நேமை வச்சு ஃபைன் பண்ண போகிறோம். நீங்கள் கமா செப்பரேட்டரில் மல்டிபிள் வேல்யூ கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம், ஜஸ்ட் நேமை வச்சு ஃபைன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு நேமில் எனக்கு யூசர் இருந்தால் எனக்கு ரிட்டன் என்ன நடக்கும், இந்த இடத்துக்கிட்ட கன்சோல் டாட் லாக், யாராச்சும் எனக்கு சைன்இன் பண்ணாங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட எனக்கு LOG லாக் அந்த யூசரோட டேட்டா எனக்கு கிடைக்கும். இப்போ கிடைக்குதான்னு பார்ப்போமா, சைன்இன் பண்ண சொல்ல. இப்போ இந்த இடத்துல நேம் பாஸ்வேர்டு வந்திருக்கு, வந்து டேட்டா பேஸில் அந்த மாதிரி ஒரு நேமை ஃபைன் பண்ணு, அந்த மாதிரி ஒரு யூசர் இருந்தால் அதை கன்சோல் பண்ணுறேன். ஓகே, சைன்இனில் ஜஸ்ட் வந்திருக்கேன், எனக்கு டேட்டா வந்திருக்கா, அப்போ எனக்கு சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு யூசர் இல்லைப்பா, இந்த இடத்துக்கிட்ட சாண்டின்றதை நான் மேனுவலாக டேட்டா பேஸில் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓகே, இந்த மேனுவல் ஓவர் ரைடிங் சாண்டி 1ன்னு மாற்றி அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ திரும்பி நான் சைன்இன் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு நல் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு யூசர் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே சாண்டி 1ன்னு கொடுத்தனா அகெயின் இப்போ எனக்கு டேட்டா பேஸில் அந்த யூசர் இருக்காங்க சாண்டி 1ன்ட்டு. ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ப்ரோ சைன்இன் பண்ணுறது அப்படின்னா நம்ம யூசர் எடுத்துட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், அந்த நேமில் கண்டிப்பாக ஒரு யூசர் இருக்காங்கப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம இஃப்எல்ஸ் கோட் எழுத வேண்டியது தான் சிம்பிள். இஃப்எல்ஸ் கோட் எப்படின்னா சிம்பிளாக பாருங்கள், இஃப் ஓகே இஃப் USER யூசர் இருந்தா இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட யூசர் இல்லைனா, இப்போ இந்த இடத்துல யூசரே இல்லை நல் அப்படின்னா எனக்கு என்ன எரர் த்ரோ பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட RETURN ரிட்டன் கீவேர்டு யூஸ் பண்ணணும். ரிட்டன் கீவேர்டு என்ன பண்ணுன்னா RETURN, இந்த ரிட்டன் கீவேர்டு அப்புறம் இது கீழே இருக்க எந்த டேட்டாவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, ரிட்டன் கீவேர்ட் போட்டிங்கன்னா இது கீழே இருக்க எந்த டேட்டாவுமே நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேவா, அதனால தான் ரிட்டன் கீவேர்ட் போடுறீங்க. ஸோ அந்த ரிட்டன் கீவேர்டில்
ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 404 யூசர் நாட் ஃபவுண்ட். அந்த மாதிரி ஒரு யூசரே இல்லை. இங்கே 404 யாராவது அடிக்காமல் பார்ப்போமா? யூசர் இல்லைன்னா ஸோ இந்த இடத்துக்கிட்ட சாண்டி 1 நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துக்கிட்ட திரும்பி சாண்டினே மாற்றிக்கிறேன். இப்போ நான் சாண்டி 1ன்ட்டு அங்கேருந்து சைன்இன் பண்ணுறேன். யூசர் நேம் தப்பாக எனக்கு என்ன வருது, யூசர் நாட் ஃபவுண்ட் மெசேஜ் 404 யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகேவா, அவ்வளோதான் டியூட், சிம்பிள். அப்போ சைன்இன் சக்ஸஸ்ஃபுல்னா யூசர் இருந்தால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த இடத்துக்கிட்ட யூசர் இருக்காங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு இஃப் போடணும். இந்த இடத்துக்கிட்ட யூசர் இருந்தால் மட்டும் பார்த்தாது, யூசர் நேம் பாஸ்வேர்டை சேர்த்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் ஒரு இஃப் போடுறோம். பாஸ்வேர்டில் இப்போ எனக்கு என்னமா இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக சொல்லுங்கள். இந்த இடத்துக்கிட்ட நான் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து அமிச்ச பாஸ்வேர்டு எனக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். உங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் எண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிளைண்ட் டூல். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்டுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் அடிக்க தெரியாது அதனால். ஓகேவா, இதுதான் ஃபார்ம்லேருந்து வர டேட்டா. இப்போ இந்த டேட்டா இங்கே வந்திருக்கும். ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த பாஸ்வேர்ட் வந்திருக்க பாஸ்வேர்டும் யூசர், இந்த யூசரில் எனக்கு என்ன இருக்கும், டேட்டா பேஸ்லேருந்து வந்திருக்க இந்த பாஸ்வேர்டு இருக்கும். ஓகேவா, யூசர் டாட் பாஸ்வேர்டும் ஒன்றா இல்லைனா இன்வேலிட் பாஸ்வேர்ட். அப்போ இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் சைன்இன் பாஸ்வேர்டு வந்து நான் 6ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இப்படி இருந்ததுன்னா எனக்கு பாருங்கள் இன்வேலிட் பாஸ்வேர்டுன்னு வரும். இதே கரெக்டாக இருந்ததுன்னா எனக்கு சைன்இன் சக்ஸஸ்ஃபுல். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. லாகின் லாக் அவுட்க்கு கோடே முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அவ்வளோதான் டியூட், இவ்வளோதான், ரியலி ஈஸி. ஓகேவா, ஸோ இதில் நீங்கள் எரர் ஹேண்டலிங்லாம் பண்ணுவீங்க. கோடு ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஓகே, நான் கேப் விட்டு அடிச்சிருக்கேன். இது சுருக்கணும் அப்படின்னா கோடே இருக்காது. ஓகேவா, ஸோ ஒரு 50 லைன் தான் இருக்கும், 40 லைன் தான் இருக்கும். ஓகேவா, தென் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நிறைய இடத்துல கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன். இந்த கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை பின் பண்ணி கேளுங்க. ஓகேவா, கண்டிப்பாக இந்த கெட் டு போஸ்ட் சைன்இன் சைன்அப் ஓகேவா நீங்கள் பண்ணியிருக்கணும் யூஸிங் என்னது போஸ்ட்மேன் டூல், கிளைண்ட் டூல். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ண ஃப்ரண்ட் ஹேண்ட் அடித்து நான் அங்கேருந்து சப்மிட் பண்ணுவேன், ஸோ எனக்கு ஏபிஐ கன்செப்ஷன் தெரியுன்றது நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக முடியும். ஓகேவா, இந்த யூஆர்எல் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டிங்கன்னா முடிய போகுது. இது கெட் இல்லையா, கெட் பண்ணால் டேட்டா பேஸ்லேருந்து டேட்டா வருது. இதே யூஆர்எலுக்கு /போஸ்ட்ன்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டேட்டாவை ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ சைன்இன் ஆக போகுது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேவா, இஃப் யூ வாண்ட் டு ட்ரை யூடியூப் பார்த்தனா ஸோ ட்ரை, ஸோ ரியலி அப்ரிஷியேட்டபிள். பட் நான் கண்டிப்பாக கற்று தருவேன் அடுத்தடுத்த கிளாஸில். ஓகேவா, இப்போ எப்படி கெட்டு போஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் புட்டு டெலிட். ஓகேவா, இட்ஸ் கோடு இஸ் ரியலி சிம்பிள். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் கோடு இஸ் ரியலி சிம்பிள். இன்னும் ஒரு 15லேருந்து 20 லைன் அவ்வளோதான். இதோட என்டையர் க்ரெட் ஆப்ரேஷன் வித் சர்வரும் முடியுது உங்களுக்கு. ஓகேவா, இதில் மிடில் வேர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மிடில் வேர்னா என்ன ப்ரோ அப்படின்னா ஏஜென்ட்டு. ஓகேவா, நடுவில் இருக்க ஏஜென்ட்டு அதுதான் இந்த பாடி பார்சர், கார்ஸு, எக்ஸ்பிரஸ்ஸு, ஸோ மாங்கோஸ், நோடுமான் நீங்கள் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது மிடில் வேராக ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஆக்ட் ஆகிட்டு ஸோ சர்வர் வந்து எக்ஸ்பிரஸோட முடிஞ்சு போச்சு. எக்ஸ்பிரஸோட சர்வர் முடிஞ்சு போச்சு. ஒரு சர்வருக்கும் ஒரு டேட்டா பேஸ்க்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஏஜென்ட்டை ஆக்ட் பண்ணுறது அந்த மிடில் வேர். இப்போ பாடி பேசர் என்ன பண்ணுது, கிளைண்ட்லேருந்து வர டேட்டாவை ஜேசனாக வாங்கி அதை ஆப்ஜெக்டாக மாற்றி கொடுக்குது. அதுதான் அதோட வேலை, அதுதான் மிடில் வேர். ஓகேவா, இந்த மாதிரி மிடில் வேர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணி நிறைய இன்ஸ்டால் பண்ணுவோம். கார்ஸ் எதுக்காக, வந்திருக்க டேட்டா எனக்கு எபிலிட்டி கோடிங்லேருந்து வந்தால் மட்டும், ரெக்வஸ்ட் எபிலிட்டி கோடிங்லேருந்து வந்தால் மட்டும் ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணு, இல்லைன்னா நாட் அத்தரைஸ்ட் அப்படின்ட்டு எனக்கு என்ன பண்ணு, சென்ட் பண்ணு, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கோடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா என்னை பின் பண்ணுங்கள், வி கேன் கனெக்ட். ஸோ இதோட உங்களுக்கு இன்றைக்கான கிளாஸ் முடியுது. இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு Node.js க்ரியேட் பண்ணி பேசிக்காக ஓகேவா ஒரு சைன் அப் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேட்டா பேஸ் இன்டெக்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த ஒரு 12 லைன் கோடில் பண்ணோம். ஓகேவா, ஒரு டேட்டா பேஸை இன்டெக்ரேட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் நம்ம எப்படி கெட்டு அண்ட் போஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறது, இதில் நம்ம எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா, நாளைக்கு கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.